இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இன்றைய மைய சிந்தனையாக நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது ஆண்டவரிடம் திரும்பு அன்போடு என்ற சிந்தனையைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நற்செய்தி வாசகம் சரி, எல்லாம் சரி. உண்மையிலே நமக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி எழும், நான் எப்படி இயல்பாக இருக்க வேண்டும்? அவ்வளவுதான். நம்ம எப்படி இயல்பாக இருக்க வேண்டும்? முதல்ல நம்ம இயல்பாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நான் இயல்பாக இல்லை என்றால் என் முடிவுகளும் என் எண்ணங்களும் இயல்பாக இருக்காது. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம தலையில எவ்வளவோ எண்ணங்கள் சுத்தி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த முடிவுகள் எல்லாம் என்னை இயல்பாக கொண்டு வருகிறதா, என்னை இயல்பாக இயக்குகிறதா, இல்லை அவசரப்பட வைக்கிறதா, இல்லை ஆண்டவரிடமிருந்து பிரித்தெடுக்கிறதா, இல்லை அந்த எண்ணங்கள் அனைத்தும் என்னை துன்பத்தை நோக்கி வழிநடத்தி செல்கின்றனவா என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப எண்ணங்களை நாம் ஒருமுகப்படுத்தும் போதுதான் அன்பு என்ற ஒரு விதை அது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அப்படியே தான். அப்ப நம்மளையே பார்த்து சொல்லுவாங்க, மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே. அப்ப நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, மனிதனே நீ மண்ணா இருக்கிற, ஆனால் விண்ணுக்கு திரும்புவாய். இப்ப மண்ணுல விதையை போட்டா என்ன பண்ணும்? முளைக்கும். அப்ப மனித உடம்பு நம்ம மண்ணு தானே. அப்ப இறைவார்த்தை என்ற விதையை போட்டவுடன் அது என்ன பண்ணணும்? முளைக்கணும். அப்ப முளைக்கலை என்றால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எங்கேயோ நம்மளை குழப்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இதான் ஆண்டவர் சொல்றார், இரு கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் அவர் அப்படி அமர்ந்திருக்கு. இப்ப ஆண்டவரை நான் எப்படி வணங்க வேண்டும்? இப்ப நான் திருப்பி வந்தேன்னா ஆண்டவரை நீ ஏத்துக்குருவாரா, ஏத்துக்கிற மாட்டாரா? ஏத்துக்குருவாரா, ஏத்துக்கிற மாட்டாரா? அதுக்கு நம்ம உதாரணமா சொல்றது ஊதாரி மைந்தன் ஊமை நம்ம எடுக்கிறோம். லூக்கா நற்செய்தி 15, 20, 21 வசனத்தை பார்த்தோம்னா தெரியும். நான் என் தந்தையிடம் செல்வேன், என் தந்தையிடம் நான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்வார். அவர் தந்தை ஆவலாய் காத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கிறான் அந்த ஊதாரி மைந்தன். யூதத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களை எவன் பிரிக்கிறானோ அவன் அந்த குடும்பத்தில் இருந்தும் பிரிக்கப்படுவான். அதனால தான் அங்கே சொத்தை பிரிக்கவே கூடாது. அவன் முக்கியமான ஒரு தவறை, தன் தந்தையிடம் சொத்துக்களை மட்டும் அவன் பிரிக்கவில்லை, மாறாக தந்தைக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய உறவையை வெட்டி விட்டு செல்கிறான். காரணம், அவன் தலையில் உலக போக்கான காரியங்கள் அனைத்தும் இருக்கு. இந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்து போய் கடவுள்கிட்டயா போய் சேர்ந்தான்? கிடையாது. அவன் தான் தோன்றித்தனமாக தெரிந்தான், அனைத்தையும் இழந்தான். அப்ப திருப்பி ஊதாரி மைந்தன் அவன் சொல்லக்கூடியவன் மீண்டும் தந்தையிடம் இணைவதற்கு எது சரியா இருந்தது தெரியுமா? அவனை எது எது வந்து சிந்திக்க தூண்டியது? நான் தந்தைட்ட, எங்க அப்பாட்ட நான் திருப்பி போவேன், நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொன்னான்ல, எது? எந்த ஒரே ஒரு நிகழ்வு மட்டும்தான், பசி. அவ்வளவுதான். அந்த பசி எடுத்ததனால்தான் அவனுடைய சிந்தனை எங்கே போகுது அப்படின்னா, ஆகா நம்ம அப்பாட்ட இருக்கும்போது வகை வகையா சாப்பிட்டோமே, இன்னைக்கு இல்லையே. இப்ப தந்தையிடம் நோக்கி எப்ப அவன் மனம் போகிறது என்றால், தன்னிடம் செல்வங்கள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, பிரிந்து சென்றவுடன் அப்போ அவனுடைய சிந்தனை தந்தையை நோக்கி செல்லவில்லை. ஆகா தந்தையிடம் சொத்தை கேட்கிறோமே, மனம் வருந்துவாரே, அவர் புண்படுமே, நம்ம செய்ய வேண்டாம் என்று அவன் இல்லை. மாறாக அவனுக்கு பசி என்று ஒன்று வந்தது. அந்த பசியை நல்லா கவனிக்கணும் நீங்க. பசி ஏன் வந்தது? அவனிடம் செல்வங்கள். இப்ப நம்மிடம் ஒரு பசி வர வேண்டும். அப்ப எனக்கும் ஒண்ணும் இல்லாத நேரத்துல தான் அந்த பசி வரும். அந்த பசி என் தந்தை ஆகிய இயேசுவை நோக்கி நான் செல்ல வேண்டும். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் கஷ்டம்தான், உண்மையிலே சொல்றேன். வண்டியில போயிட்டு வர்றதே எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த புயல் காப்பகம் பக்கமோ, இங்கிட்டு இந்த பக்கமோ அந்த பக்கமோ, ஏன்னா தூரம் தான். அதையும் கடந்து நீங்கள் அந்த ஒரு சிலுவை பாதையை எடுத்து நீங்கள் காலை 5 மணிக்கெல்லாம் இங்கே வர்றீங்க அப்படின்னா உண்மையிலே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நடைப்பயிற்சி மேற்கொண்டால் உடம்புக்கு என்னது? வாக்கிங் போறதுனால யாருக்கும் உடம்பு குறையாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க வாக்கிங் போகும்போதுதான் உடம்பு குறையும் அப்படின்னா, அப்ப மயிலும் எறும்பும் வாக்கிங் போய்கிட்டே தான் இருக்கு, அதுக்கு உடம்பு குறையுமா? அது இயல்பாக இருக்கும். வாக்கிங் போறதுனால, நடைபயிற்சி மேற்கொள்வதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. மனசில் உள்ள பாரங்கள் குறையும், உங்கள் சிந்தனைகள் நேர்படும். நீங்கள் தவறாக நினைக்க கூடாது. ஒரு அம்மாலாம், ஃபாதர் நான்லாம் 2 வருஷமா வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன், 1/4 கிலோ கூட குறையல சாமி அப்படின்னா, என்னம்மா பண்ணுவீங்க? வாக்கிங் போவேன் சாமி, வீட்டுக்கு போய் வேர்வையோட உட்கார்ந்துருப்பேன் சாமி, நல்ல டீ,
மருமக போட்டு கொடுத்துருவாப்புல, நல்லா குடிப்பேன். அப்படியே ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்துருவேன், வேர்வை பூரா போகும். அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். அப்புறம் எங்கிட்ட உடம்பு குறையும்? உடம்பு என்ன பண்ண? இந்த பானை விற்கிற மாட்டு வண்டியில பானையை கட்டிட்டு வர்றது மாதிரி நம்ம உடம்பு அங்கங்க பானையை கட்டின மாதிரி போயிடும். அப்ப உடல் குறைய வேண்டும் என்பதற்காக நாம் நடைபயிற்சி மேற்கொள்ள சொல்ல மாட்டாங்க. மாறாக நம்முடைய உள்ளம் குறைபட வேண்டும் என்பதற்காக, உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய சிந்தனை. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வாங்களே. இப்ப யாருன்னா நடக்கலைன்னா உடனே உடம்புல நோய் வருதுன்னு சொல்றோம்ல, அவங்க நடக்காததனால் தான் நோய் வருது. ஏன்னா சிந்தனைகள் அனைத்தையும் குப்பை தொட்டில கொட்டியே வச்சிருந்தா, ஒரு இடத்துல வச்சிருந்தா என்னவாகும்? நல்லா சாப்பிடுறோம், சாப்பிட்டு அந்த கழிவுகளை ஒரு தொட்டியில கொட்டி அப்படியே ரூமுக்குள்ளே வச்சிருக்கிறோம், என்னவாகும்? ஒரு 2 நாள் கழிச்சு அவ்வளவுதான். கொஞ்சம் அந்த குப்பை தொட்டியை எடுத்துக்கொண்டு வெளியில கொட்டிட்டு வந்து கழுவிட்டு வச்சா என்னவாகும்? அதே மாதிரிதான் நம்ம உடம்பு. இது நம்ம குப்பை தொட்டி மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா அன்பு என்ற ஒரு பூ பூக்காது, மாறாக வம்பு தான் வரும். நம்மிடம் நாமே வம்பு கொண்டிருப்போம். ஆண்டவர் திரும்பி வந்து அவர் எப்படி நம்மை ஏற்றுக்கொள்வார் என்பதை ஒரு தந்தையினுடைய பின்புலத்தில் இருந்து நான் பார்த்தேன். லூக்கா 15:20-21 அடுத்து இன்னொன்னு ஆண்டவர் சொல்லுகிற என்னன்னா, லூக்கா 9:61-62. நீ நல்லா கவனிங்க. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறோம்ல, அப்ப ஒருத்தன் கேட்கிறான், வேறொருவன் கேட்கிறான், நான் உங்களை பின்பற்றினால் என்ன செய்ய வேணும்? நான் முதல்ல எங்க வீட்டுக்கு போய் விடை பெற்று வர என்னை அனுமதின்னு சொல்றான்ல, அந்த நிகழ்வு மட்டும் வாசிப்போமே. 2 வசனத்தை 61-62. வேறொருவன், ஐயா உன்னை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். அடுத்த ஆண்டவர் இயேசு சொல்றதை கவனிங்க. இயேசு அவரிடம், கலப்பையில கை வச்சுட்ட திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்குள் உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என இயேசு கூறுகிறார். கலப்பையில கை என்பது நம்முடைய உடம்பாகிய சிந்தனையில் கை வைப்பது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என் சிந்தனையை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என் சிந்தனை எங்கு இருக்கிறது? முதலில் இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்க சிந்தனை எங்கே இருக்கு? ஆண்டவர் இயேசு சொல்றதுமா, உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே. அப்படி இருந்தா கூட எனக்கு தேவைதான். உங்க செல்வம் எங்க இருக்கோ அங்கே கூட உங்க இல்ல இருந்தா கூட ஏதோ 2வது கட்டம் தான். ஆனா முதல் கட்டம், எங்கே உங்கள் துன்பம் உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளம் இருந்தா தான் ரொம்ப பிரச்சனை, வெளியிலே வர முடியாது. அப்ப நினைப்பதெல்லாம் துன்பம், பார்ப்பதெல்லாம் துன்பம் என்றால் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நற்செய்தியில பாருங்களே, நீ எதிரியை என்ன பண்ணாத, தண்டிக்க. நீங்க உங்களுடைய எதிரிகளை, எதிரியாக இருக்கக்கூடியவர்களை தண்டிக்க வேண்டும் என்று விரும்பி விட்டீர்கள் என்றால் முதலில் அவர்களை மன்னித்து விடுங்கள். ஏன்னா நம்ம நீதிபதி கிடையாது தண்டிக்கிறதுக்கு, ஆண்டவர் தண்டிப்பார். ஆனா நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஃபாதர் என்னை எல்லாம் உயிரோட வச்சிருக்கிறாரு, இவ்வளவு கஷ்டத்திலே ஆண்டவர் என்னை உயிரோட வச்சிருக்கிறாரு, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என்னை உயிரோட வச்சிருக்காரு? கிடையாது. உன்னை ஏமாற்றியவர்கள் எல்லாம் ஒரு நாள் சரிவார்கள், அப்பொழுது அதை நீ கண்ணார காண்பாய். ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது மன்னிப்பு கண்டுகொள்ளவே கூடாது. ஏன்னா நம்ம தண்டிச்சுட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா கடவுள் தண்டிக்க வேண்டிய நேரத்தை நம்ம எடுத்துட்டோம். அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு? வாய்ப்பு கொடுப்பார், போயிட்டே இரு. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே தண்டிக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டால் அதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பதான் நீதிமான்கள் அனைவரும் ஆண்டவர் சொல்றாருல, இறந்த பிறகு செம்மறியாட்டை ஒரு பக்கமும் வெள்ளாட்டை இன்னொரு பக்கமும் பிரிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நம்ம எந்த பக்கம் போக போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மனநிலையில நான் அன்போடு ஆண்டவிடம் வர வேண்டும் என்றால் அந்த ஊதாரி மைந்தன் போல என்ற ஒன்றுமே இல்லாம இருக்க வேண்டும். 2வது பசி எடுக்க வேண்டும். இறைவன் மீது பசி எடுத்தால்தான் நம்ம சிந்தனையும் சொல்லும் செயலும் அந்த பக்கமாக திரும்பும். மாறாக நம்மிடம் எல்லாம் இருக்கும்போது இறைவனிடம் திரும்ப முடியலையே ஃபாதர் அப்படின்னா திரும்ப முடியாது. நம்ம இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு ஒரு கடன் வரும், இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு தேவைன்னு ஒண்ணு வரும், இங்கிட்டு திரும்பினா அது ஒண்ணு வரும். அப்ப நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த பக்கம் போகும்போது ஏதோ கொஞ்ச நேரம் மட்டும் கடவுளோடு இருக்கும்போது நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். எனவே அதை நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். உதாரணமாக ஒரு குரு அமர்ந்து இருந்தாராம். அப்ப குரு சொல்றாராம் சீடனை பார்த்து, தூரத்தில் செல்லு, அங்கே போய் அந்த ஒரு ஆறு போகும், அந்த ஆறுல நல்ல தண்ணி இருக்கு, அதை எடுத்துட்டு வா, நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே சிஷியன் போகிறான். போய் தண்ணி எடுக்க போற நேரத்துல அந்த பக்கமா ஒரு வண்டி போயிடுச்சு, மாட்டு வண்டி. போகும்போது தண்ணியில இறங்கி என்ன ஆயிடுச்சு? கலக்கிருச்சு.
கலக்கணும்னு இவன் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு திருப்பி வர்றான். குருவே, இந்த மாதிரி நான் தண்ணி எடுக்க போனேன், நீங்க சொன்ன இடத்துல இந்த மாதிரி ஒரு வண்டி, மாட்டு வண்டி போனது, தண்ணியை கலக்கிருச்சு, நான் வேற இடத்துல போய் எடுத்துட்டு வருவா அப்படின்னு கேட்டான். நான் வேற இடத்துல போய் எடுத்துட்டு வருவான். அந்த இடத்துல தான் நீ நல்ல தண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னாரு. அவன் போனான். போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்தான். தண்ணியை பார்த்துட்டு அவர் குடிக்கல. கேட்டார், இப்போ எப்படி இது நல்ல தண்ணியா மாறிச்சு, கலங்குச்சுன்னு சொன்ன, நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னார். அவன் என்ன பண்ணான்? சும்மா இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று கலங்கி போய் தான் கிடக்கு. பல நேரங்களில் நம்ம சும்மா இருக்கவும் கத்துக்கிறணும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தெரியும் அப்படின்னா கிடைக்காது உடனே. சில நேரங்களில் இந்த குளம் மாதிரிதான் கலக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய உள்ளம். பல கேள்விகளால், பல செயல்பாடுகளால் கொஞ்ச நேரம் நாம் அமைதியாக சும்மா இருந்தா போதும். அந்த சும்மா இருப்பதன் மூலமாக நம்முடைய உள்ளமே தெளிவுபடும் என்பதுதான் ஆழமான செய்தியாக இருக்கும். எனவே நீ கலக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய உள்ளம் கலங்கி போய் தெரியலாம். பாருங்க, இந்த டிவியை பார்க்கும்போது உண்மைகளை கற்றுக்கொள்வேன். நடிகர் பிரபு வருவார் டிவியில, வந்துட்டு நகையை வாங்குங்க அப்படின்பார். அடுத்து ராதிகா அம்மா வரும், நகையை அடகு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விக்ரம் வருவாரு, நகையை வித்துருங்க அப்படின்பார். இப்ப நான் என்ன பண்ணணும்? வாங்கணுமா, அடகு வைக்கணுமா, விற்கணுமா? அப்ப ஒரு தொலைக்காட்சியில கூட நம்மகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லா இருக்காத, நீ வாங்கு, எதுக்காண்டி? அடகு வைக்கிறதுக்காண்டி. நீ அடகு வை, எதுக்காண்டி? விற்கிறதுக்காண்டி. அப்ப நம்ம பேசாம இருந்துட்டோம்னா என்ன இல்லை பிரச்சனை. அப்ப ஒரு மாப்பிள்ளை கேட்டாராம் பொண்ணை பார்த்து, உங்க வீட்டுல எவ்வளவு நகை போடுவீங்க அப்படின்னா, எங்க வீட்டுல ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னா. இல்ல, நீங்க சும்மா ஏதாவது போட்டு அனுப்புங்க. நான் என்ன சொன்னேன், நேர கோயிலுக்கு கூட்டி போய் யானை கட்டி போட்டிருக்க சங்கிலி இருக்கும், எடுத்து மாப்பிள்ளைக்கு மாட்டி விட்டு அனுப்புங்க அப்படின்னு. ஏன்னா அது ஒண்ணுதான் என்னவா இருக்கும், எடை. ஏன்னா யானை காலு. இன்னைக்கு பல பெண் பிள்ளைகளை யானையாக மாற்றி விட்டார்கள். என்னத்தான் இங்க இருந்து கட்டவர்கள் வரைக்கும் அம்புட்டையும் மாட்டி விட்டுட்டு அனுப்புனா பொண்ணு மூஞ்சி எங்க தெரியுது? நகைதானே தெரியுது. அப்ப யானையாக, மிருகமாக நம்ம யாரை மாற்றி விட்டோம்? அப்ப மாப்பிள்ளை பொண்ணை பார்ப்பானா, நகையை பார்ப்பானா? அங்க எப்படி அன்பு வரும்? வம்புல வரும். அதான் ஒரு மாமியார் வீட்டில் என்னன்னா, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோ, பொண்ணு போட்டோவை அப்படியே அழகா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எப்போ 10 வருஷம் கழிச்சும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. நான் கூட அழகா கேட்டேன், என்னம்மா பரவாயில்ல இவ்வளவு மருமக மேல பாசமா? இல்லை சாமி, 2 செயினை காணோம். இந்த போட்டால போட்டிருக்கிறா, ஆனா வீட்டுல பாக்குறேன் அந்த 2 செயினை காணோம். எங்கன்னு நான் கேட்கிறேன், அது இல்லை, அது கல்யாணி கவரிங்க அப்படிங்கிறா. அதுதான் புடிச்சுக்கிட்டு இருக்கேன், தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த நகையை எப்ப இவ எங்கே ஒளிச்சு வச்சிருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு போட்டா எடுக்கிறது உங்களை அழகு பார்ப்பதற்கல்ல, திருமணத்துல நல்லா கவனிச்சுக்குங்க. அது ஒரு காரணம். எல்லாம் மாட்டினதுக்கு அப்புறம் ஒரு போட்டா எடுப்பா, போட்டோகிராஃபரை சொல்லிடுவாங்க வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, போட்டா எடு, என்ன போட்டிருக்கிறான்ங்கிறதெல்லாம் தெளிவா தெரியணும் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கெங்க அன்பு வளரும்? உள்ள நுழையும் போதே நம்ம என்ன சொல்றோம், கழட்டி வச்சுட்டு உள்ள போ, நாங்க கொட்டவை போட்ட செலவு, மகால் பிடிச்ச செலவு, எல்லா சொந்த சொத்துக்கு சோறு ஓட்ட செலவு, எல்லா செலவையும் ஓன் நகை வச்சுதான் நாங்க. இப்படிப்பட்ட பிச்சைக்கார மாப்பிள்ளைக்கு உங்க பொண்ணை கொடுக்கணுமா? கொஞ்சம் யோசிங்க. நம்ம எதை மையப்படுத்த? நம்முடைய பொண்ணை நம்ம அனுப்பல, நம்ம பொண்ணை அவங்க பார்க்கல, மாறாக நம்ம போட்டிருக்கக்கூடிய நகையை தான் அவங்க பார்க்கறாங்க. அப்ப அங்க எந்த அன்பு இருக்கும்? அன்பு எப்படி இருக்கும்? நீங்க உடனே சொல்லுவீங்க, ஃபாதர் பொண்ணு கேட்கும் போது பாலும் தேனுமா வடிஞ்சிச்சு ஃபாதர் அந்த அவங்க குடும்பத்துல. இப்ப ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு சார். நடிப்புனா நடிப்பு, அப்படி நடிச்சாங்க சார். பொண்ணை மட்டும் கொடுங்க, பொண்ணை மட்டும் கொடுங்கன்னாங்க. கல்யாணம் நெருங்கும் போது பரவாயில்ல ஒரு 50 பவுன் போட்டு விடுங்கன்னாங்க. அப்ப என்ன என்ன வகையான அன்பு இங்க போய்கிட்டு இருக்கு? எதை குறித்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? அதிக நகை போட்டா உடனே அந்த நீங்க நினைச்சுக்கிறாங்க, என் பொண்ணுக்கு அவ்வளவு நகை போட்டு அனுப்புனேன், என் பையனுக்கு அதை கார் வாங்கி கொடுத்து அனுப்புனேன். வாங்கி கொடுத்து எதுக்கு? அவன் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க அவன் மனம் இல்லை. மாறாக அவன் எதை பார்க்கிறான்? நகையவும் நட்டையும் செல்வங்களையும் தான் பார்க்கிறான். கடைசியில நகை முடிஞ்சிருச்சு, பொண்ணு என்ன பண்ணிட்டான், நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாத்தா அப்படின்றான். டிவோர்ஸ். அப்ப அன்பு எதில் இருக்கு? நகையிலையும் பணத்திலையும் தான். இன்னைக்கு ஏகப்பட்ட குடும்பங்கள் இதெல்லாம் சிக்கி தவித்து கொண்டு இருக்கு. ஏன்னா அன்பு இருக்கு. நீவர்களே, நம்முடைய விரலுக்கு ஏற்றதான் வீக்கமா இருக்கும். தேவையில்லாம வீக்கத்தை நீங்க பெருசாக்கிக்கிற வேண்டாம்.
கலங்கி இருக்கக்கூடிய உங்கள் உள்ளத்தை தயவு செய்து ஒருமுகப்படுத்துங்கள். அந்த ஒருமுகப்படுத்தும் போதுதான் இந்த 40 நாள் நம்ம ஒருமுகப்படுத்தும் போது தான் ஆண்டவரிடம் செல்லும். இல்லை என்றால் ஆண்டவரை விட்டு நாம் சற்று பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலே ஆண்டவரோடு திரும்பும் போது வெறுமையாக வந்த அந்த ஊதாரி மைந்தனை இந்த தந்தை என்ன பண்ணுகிறார்? பட்டாடை உடுத்துகிறார், மோதிரத்தை மாற்றார், கன்றுகளை அடிக்கிறார், கொளுத்த கன்றுகளை அடித்து சாப்பிட கொடுக்கிறார். ஒண்ணுமே இல்லாம வந்த அந்த மகனுக்கு எவ்வளவு செல்வங்கள் மீண்டும் கிடைக்குது. அதே போலதான் நமக்கும் ஒண்ணுமே இல்லாமல் ஆண்டவரிடம் திரும்புங்கள். அனைத்து விதமான செல்வங்களாலும், அதாவது முக்கியமாக இறைவனுடைய அன்பால் நிரப்பப்படும். நல்ல கவனிங்க, ஊதாரி மைந்தல்ல இந்த நிகழ்வு திரும்பி மனமாற்றி வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவைப்பட்டது சொத்து. மனமாறிய பிறகு அவனுக்கு தேவைப்பட்டது சொத்து அல்ல, தந்தையினுடைய அன்பு. அவனுக்கு மோதிரம் மாற்றாங்க, அதுல அவனுடைய கவனம் போகல. செருப்பு மாற்றாங்க, அவனுடைய கவனம் போகல. பட்டாடை கொடுத்துறாங்க, அதுல அவனுடைய கவனம் போகல. கன்றை அடிக்கிறார், அதுல அவன் போகல. தந்தையினுடைய அந்த ஒரு அரவணைப்பு பாத்தீங்களா, அதுதான் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. எனவே இன்று நாம் எதில் இருக்கிறோம்? என்னுடைய நம்ம பார்வை இருக்கிறது. பொருளுக்காக உறவுகளை இழந்துவிட நாம் தயாராக இருக்கக்கூடாது என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. எனவே அன்போடு ஆண்டவரிடம் திரும்ப நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வம்புகளை தவிர்த்து வைப்பதும் தள்ளி வைப்பதும் மிகவும் நல்லது. அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் முழங்கால் படியிட்டு மாண்பு கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். விட்டு சென்றீரே. திருவுருவம் ஆகியோற்றும் மரபோடு வழங்குகிறார். பின்பறவை இடைவிடாமல் வைத்து உணர்வீரா. இறைவனாக என்று வாழும் ஆட்சி செய்கின்ற அவர்களாக மன்றாடுகின்றோம். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உடஞ்சு போய் நொறுக்கப்பட்டு தகப்பன கடந்தளப்பத்தில் அப்பா எங்களை தூக்கி ஆண்டவர் அப்பா உடைய திரு சமூகத்துக்கு ஆண்டவர் அப்பா நீங்க தகப்பன உடைய பிரசனத்துக்குள்ளாக அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அப்பா நீங்க மூழ்கடிக்கும்படியாக தகப்பன இந்த தருணத்தை அப்பா இந்த அதிகால வேலையை தகப்பன எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்பா நீங்க கிருபையாய் தந்திருக்கீங்க அப்பா. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை.